ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம எந்த பூவாக இருந்தாலும் ஈஸியாக மாலை போல் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பூ கட்டிடலாம். இது எல்லா வகையான பூக்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஜாதி பூ எடுத்திருக்கேன். ஜாதி பூ ஏன் அப்படின்னா, இந்த ஜாதி பூவில் காம்புகள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். புதுசாக கட்டி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக காம்பு இருக்கிற பூவை எடுத்துக்கோங்க. ஜாதிப்பூ, காக்கட்டான், முல்லைப்பூ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டி பழகுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தமாகவே எனக்கு பூக்கட்ட தெரியாது, இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கில் நான் பழக போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாய்க்குச்சி, அதுக்கப்புறம் இயர்பட்ஸு, தீக்குச்சி அந்த மாதிரிலாம் நீங்கள் கட்டி பழகலாம். இதில் மெயின் என்ன அப்படின்னா நாட்டு தான். நம்ம எந்த அளவு முடிச்சு போடுறோமோ அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 2 பூ எடுத்து உங்கள் 2 விரலால் பூவை உள்ளே வச்சு சுற்றி இழுக்கிறது தான். ரொம்ப டைட்டாக இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்புகள் அருந்துடும். இல்லை 2 முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறமா பூவை திருப்பிடணும். பூவை நம்ம கட்டின பூவை அப்படியே நம்ம திருப்பிக்கணும். 2 பூவாக வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. சிங்கிளாக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக அருந்துடும். இந்த மாதிரி பூவை திருப்பி வச்சதுக்கப்புறமா 2வது பூ வச்சுருக்கிறத மொதல் பூ மேலே நல்லா டைட்டாக வைக்கிற மாதிரி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 பூவுமே அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் 2 பூ எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களையுமே ஒரு தடவை கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பூ அப்படியே திருப்பிடணும். அப்படியே திருப்பி நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு நல்லா மாலை மாதிரி வந்துடும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த ஜாதிப்பூ ஃபுல்லாக விரிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மல்லிகைப்பூ வச்சிங்க அப்படின்னா மல்லிகைப்பூவில் ஒரு தடவை உங்களுக்கு கட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மல்லிகைப்பூவில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு மாலை கோர்த்த மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு பூக்களையுமே இந்த மாதிரி திருப்பி கட்டி அது அந்த பூ மேலே அடுத்தடுத்த பூ மேலே வச்சு அந்த மாதிரி திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பூவையும் இந்த மாதிரி திருப்பிக்கணும். இந்த மாதிரி கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கொஞ்சம் தூரம் கட்டி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பூ எவ்வளோ அழகாக மாலை மாதிரி கட்டி வந்திருக்கு அப்படின்னு. பூ கட்டுறதுக்கு மெயினான விஷயமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு போடுறது தான். இந்த நாட்டு போடுறது பழகிட்டீங்க அப்படின்னா எந்த வகையான பூக்களையுமே நம்ம கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பாய்க்குச்சியில் கட்டி பழகுங்க. ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. பட்ஸில் அந்த மாதிரி எல்லாம் கட்டி பழகிட்டு அதுக்கப்புறமா நீளமாக காம்பு இருக்கிற பூக்களை ஃபஸ்ட்டு கட்டி பழகணும். அதுக்கப்புறம் தான் மல்லிப்பூ போகணும். மல்லிப்பூ கொஞ்சம் காம்புகள் சின்னதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கட்டுறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக அது அருந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு காம்புகள் அதிகமாக இருக்கிற பூக்களை கட்டிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற பூக்களை கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும், பூ கட்ட மாலை மாதிரி உங்களுக்கு வருது. அது இந்த ஜாதிப்பூ விரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பூ பெருசாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாலை மாதிரி வந்துருச்சு. நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் எடுத்து கட்டி காமிச்சிருக்கேன். இப்போ பாதிப்பூ விரிஞ்சு பாதிப்பூ விரியாமல் அந்த நிலையில் இருக்குது. பூக்கள் மொத்தமாக விரியும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.